போ வயசு 80 நரமண்ட வாசல உட்காந்து வெத்தலை பாக்கு அடிச்சிருப்பா. போ போ சாவு அடிச்சிரு. போ போ போ. இப்பெல்லாம் சொன்ன வேலைக்கு ஆக மாட்டேன். ஜெண்டா 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 ஜெண்டா. டேய் பரதேசி நாயே டேய். திபரா வீரசாவி காணு வீட்டுல தேடி இந்த பொம்மைக்கு வந்து கிச்சிலியம் பண்ணுகிற சாய் வச்சு பண்ணதான் போகணும் சொன்னாங்கம்மா. என்னத்த போகுனாங்க? என்னடா பண்ணுகிறீங்க? யாழு என்ன சேர விட மாட்டாமா அவங்க கேவிய. எல்லாரும் வேலைக்கு போயிறாங்க, அவன் மட்டும் வீட்டுல உட்காந்துக்கிறா. யாழ் உட்கார பக்கத்துல உட்காந்து பேசு 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 பேசுன்றாங்க. ரீல்ஸ் எடுக்க விட மாட்டாளா, என்ன மெசேஜ் பண்ண விட மாட்டாளாம். உட்காந்து பேசுறது நான் கேவி ஆயிவா. அதான் நீ ஆய முடியத்துனா துணி வச்சு கொண்டுலான்ட்டேன். உட்காந்து சுடுகாட்ட போய் படுக்க விட்டுரு. தாத்தா கூட வேலைக்கு இருக்கட்டும். அடப்பாவி கேள்வி பிளான் பண்ணிட்டீங்களாடா சாவடிக்கிறதுக்கு? லூசு பயலே, அவங்கள இப்ப சாவடிச்சிரு. நாளைக்கு உனக்கு கல்யாணம், உன் பிள்ளைங்களுக்கு காது குத்துனா கேள்வி செத்து போச்சு அவங்கள வர்ணிக்கணும்னு வேப்ப மரத்துக்கு அடியில உட்காந்து பொம்மை வீட்டு கடிச்சுன்னு உட்காந்து இருங்க. கேள்வி வரலையே கேள்வி வரலையேன்னு. வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்தா அந்த சாமியை கூட இருக்குது சமமா. அசால்ட்டா பெரியவங்களை போய் சாவடிக்க போறேன்னு பிளான் போடுதுங்க பத்தி ஏதுங்க பைத்தியக்கார நாய். வருமோ கழுத்து அறுத்துக்க. ஆமா இது நான் மீசா திடீர்னு பேய் மேல வந்து எட்டி பாக்கும்போது சின்ன பையன் நடிச்சுன்னா அந்த மீச தடிமா தான் பெரிய பையன் பழுது பெரிய ஆள். இப்ப நான் உனக்கு கொல்ல பண்ண அதுக்கு என்ன பண்ணுவேன்?